எவ்வளவு ஒரு தேவடியா முண்ட நிக்கித்தான் ஒருத்தி, எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர்றா, ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா. வந்தவ நடந்த சொல்ற சத்தியம். கோயிலுக்கு வர்றா 11 மணிக்கு 27ஆம் தேதி. அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான். சிவகாமி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலக்கூடிய தம்பி அஜித்குமார் கிட்ட அணுகிறா. அவ ஆத்தாள உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு. இவன் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற பையன் வீல் சேர்ல வச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே எவ்வளவு தம்பின்னு கேட்கறா. 500 ரூபாய் கொடுங்க காட்டுறான். ஏய் நான் யாரு தெரியுமா? என்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுக்க கேட்கிற? எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? எக்கா கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன். நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் பசங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்க. ஏய் என்கிட்ட திமிரா பேசுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பேசிருக்கா. நீ யாரா வேணாலும் இருங்க 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிருக்கான். நார்மலா நடக்கிறதா. ஒரு 500 ரூபாய் கொடுத்துறா. 500 ரூபாய் வாங்கிட்டலடா, உன்னை என்ன பண்ற பாருடா அடிக்கிறா. நேரா திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா. வாய்மொழியா கம்ப்ளைண்ட். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கிடைக்கிறா. டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் நேரா தலைமைச் செயலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் அடிக்கிறான். அந்த ஐஏஎஸ் நேரா எங்க தலைமை காவலர் தலைவருக்கு அடிக்கிறாங்க. அந்த தலைமை காவல்துறை அதிகாரிகள் இருந்து நேரா திருப்புவனம் டிஎஸ்பிக்கு வருது. எஸ்பிக்கு வரல, டிஎஸ்பிக்கு டைரக்டா வருது போனு. மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில்ல அஜித்னு ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவன் 9 பொன் நகை எடுத்துக்கிறான். ரெக்கவரி பண்ணுங்கப்பா. உள்ள இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுறுப்பில் அடிபட்டு ஆணுறுப்பில் மிளகாய் தூள் இருந்தது. அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவனுடைய குடல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்து இருந்தது. நான் கேட்கிறேன், நீ மனுஷனா சைக்கோ நாய்களடா? நீ மனுஷனா சைக்கோ நாய்களடா? டேய் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மறந்தவன் எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே? அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? அவனை எவ்வளவு ஒருத்தன் 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் நின்றுருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான். செதஞ்சிட்டான். டேய் கூலிப்பட கொலை பண்ணா கூட ஒரே வீட்டுல கொண்டுறான்டா. டேய் கூலிப்படை விட அயோக்கிய நாய்கள்டா நீங்க. உங்களுக்கு எல்லாம் தூக்கில போடணும், தூக்கில போடணும். உங்களெல்லாம் நாங்கள் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தன் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது. ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. கொலை வெறியில இருக்கும்ல, கொலை வெறியில உங்க மேல. யாரா நீங்க? காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டு பெரிய புடிங்கியாடா?